ஒரு பாட்டால ஒரு முழு பிரபஞ்சத்தையே உருவாக்க முடியுமா? அதுவும் முழுக்க முழுக்க அன்பால நிரம்பிய ஒரு பிரபஞ்சத்தை கண்டிப்பா முடியும். சில சமயம் ஒரு அம்மாவோ அப்பாவோ தன் குழந்தைக்காக பாடுற ஒரு சில வரிகளே அதுக்கு போதும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தாலாட்டுக்குள்ள நாம் ஒரு சின்ன பயணம் போக போறோம். இதுதான் நம்ம தேடலோட மையப்புள்ளி. இந்த சாதாரண வரிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வார்த்தைகள் எங்கிருந்து வருது, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகள் எவ்வளவு ஆழமானதுன்னு நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். வாங்க இந்த அழகான பயணத்தை இப்ப தொடங்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது தாலாட்டு அப்படிங்கிற விஷயத்தை தான். இது வெறும் தூங்க வைக்கிற பாட்டு இல்லைங்க. இது ஒரு உணர்வோட வெளிப்பாடு. அதுலயும் தென்னிந்திய தாலாட்டுகள்ல இதுக்கு ஒரு தனி அழகே இருக்கு. தாலாட்டு இந்த வார்த்தையிலேயே எவ்ளோ கவிதை இருக்கு பாருங்க. தால் அப்படின்னா நாக்கு, ஆட்டு அப்படின்னா மென்மையா அசைக்கிறது. அப்போ தன்னோட நாவின் அசைவுகளால், மெல்லிய ஓசைகளால் ஒரு தாய் தன் குழந்தையோட உலகத்தையே அமைதிப்படுத்துறா. இது வெறும் பாட்டு இல்ல, இது ஒரு மந்திரம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ அழகான ஒரு விஷயம். சரி, இந்த மந்திரம் எப்படி வார்த்தைகளால ஒரு ஓவியத்தை வரையுதுன்னு பார்ப்போம். ஒரு குழந்தைய வர்ணிக்க இந்த தாலாட்டு எவ்வளவு அழகான உருவகங்களை பயன்படுத்துதுன்னு இப்ப பாருங்க. இந்த வரிய கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சின்ன சின்ன பாதங்களை செம்பவளமாய், குழந்தையின் குட்டி பாதங்களை செம்பவளத்தோட ஒப்பிடுறாங்க. இதுல தான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. ஏன்னா செம்பவளங்கிறது சொல்ல ஒரு சிவப்பு நிறம் கிடையாது. அது ஆழ்கடல்ல இருந்து கிடைக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத ரத்னம். அப்போ அந்த பாட்டு என்ன சொல்ல வருது? உன்னோட பாதம் சிவப்பா இருக்குன்னு மட்டும் சொல்லல, உன்னோட அந்த சின்னஞ்சிறு பாதம் இந்த உலகத்துக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லுது. பாத்தீங்களா, ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. குழந்தையின் உடலை வர்ணிச்சதுக்கு அப்புறமா அந்த அன்பு இன்னும் அதிகமாகி வார்த்தைகளா பொங்கி வழியுது. அந்த குழந்தையை எப்படியெல்லாம் கொஞ்சுறாங்கன்னு பாருங்க. என் மணியே, அதாவது என் ரத்தனமே, நான் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் நீ. என் கண்களே, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ இல்லாம நான் அந்த உலகத்தையே பார்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு சமம். எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அப்புறம் என் பொன்கிளியே, ஒரு தங்க கிளி போல அழகான அருமையான, நீ பேசுறத கேட்க ஆசையா இருக்கிற ஒரு உயிர் நீ. இதெல்லாம் வெறும் செல்லப்பெயர்கள் கிடையாது, ஒவ்வொன்னும் ஒரு பிரகடனம். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு விலை மதிக்க முடியாதவன்னு சொல்ற அன்போட பிரகடனங்கள். இப்போ இந்த தாலாட்டோட உணர்ச்சி பெருக்கே இந்த வரியில தான் இருக்கு. உன்னை என்ன தவம் செய்தேன்? இது ஒரு கேள்வி இல்ல, இது ஒரு ஆச்சரியம், ஒரு பிரமிப்பு. உன்ன மாதிரி ஒரு குழந்தைய அடையறதுக்கு நான் போன ஜென்மத்துல எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு கேட்குறாங்க. இது குழந்தைய ஒரு பொக்கிஷங்கிற நிலையிலிருந்து ஒரு தெய்வீக வரம்புற நிலைக்கு மாத்துது. இப்போ நாம பார்த்த இந்த அழகான தமிழ் வார்த்தைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை சேர்ந்தது தான். ஆனா அதை வெளிப்படுத்துற உணர்வு, அது இந்த உலகம் முழுமைக்கும் சொந்தமானது. அதை எப்படி நாம நினைச்சு பார்க்கலாம்? பாருங்க, ஏன் பொன்கிளியேன்னு சொல்றது என் குழந்தை ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற உலக பொதுவான உணர்வு தான். என்ன தவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஆச்சரியம், இவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு எல்லா பெற்றோரும் ஒரு முறையாவது உணர்ற அந்த பிரமிப்பு தான். ஏன் கண்களேங்கிறது நீதான் என் உலகம்னு சொல்றது தான், வேற ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, மொழி வேறையா இருக்கலாம், உருவகங்கள் வேற கலாச்சாரத்திலிருந்து வரலாம். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி துடிக்கிற அந்த இதே துடிப்பு, அது உலகத்தில் இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் புரியும். அதுதான் அன்போட மொழி. நாம இன்னைக்கு தமிழ் மொழி அன்பை எப்படி ஒரு ஓவியமா வரைஞ்சதுன்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. உங்க மொழியில, உங்க கலாச்சாரத்துல அன்பை வெளிப்படுத்த என்ன செம்பவளங்கள், என்ன தங்க கிளிகள் இருக்கு? ஒவ்வொரு மூலையிலையும் அன்பு தனக்கான ஒரு தனித்துவமான குரலை கண்டுபிடிக்குது. ஆனா பாருங்க, அந்த பாடல் மட்டும் எப்போதும் ஒன்னாதான் இருக்கு.